மகாத்மா காந்தி நினைவு நாணயங்கள். குறிப்பாக 1969 நூற்றாண்டு வெளியீட்டில் அவரது உருவப்படம் இடம்பெற்ற ரூபாய் 50 பைசா மற்றும் 20 பைசா மதிப்புள்ள நாணயங்கள் உள்ளன. நிக்கலால் ஆன 1969 ரூபாய் நாணயத்தின் முன்புறத்தில் அசோக சிங்கமும் பின்புறத்தில் 1869 1948 என்ற காந்தியும் இடம்பெற்று பம்பாய் மற்றும் கல்கத்தாவில் அச்சிடப்பட்டது. 1969 காந்தி நூற்றாண்டு விழா. ரூபாய் நாணயம், நிக்கல் நாணயம், 28 மில்லிமீட்டர், 10 கிராம். மகாத்மா காந்தி 1869 1948 படம். முதல் நினைவு நாணயம். காந்தியின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு 1969 20 பைசா ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 10 ரூபாய் 1969 ஆண்டில் 15 கிராம் வெள்ளி நாணயமும் வெளியிடப்பட்டது. பின்னர் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல், நூற்றாண்டு விழா போன்ற சிறப்பு 10 ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 150வது பிறந்தநாள் நாணயம். காந்தியின் 150வது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் 2019 ஆண்டு 130 ரூபாய் நாணயம் பிரதமர் நரேந்திர மோடியால் வெளியிடப்பட்டது. காந்தியின் வாழ்க்கை மற்றும் மரபை போற்றும் வகையில் பிரிட்டன் அரசு ஒரு சிறப்பு நினைவு நாணயத்தை வெளியிட்டுள்ளது. தாமரை மலர் மற்றும் என் வாழ்க்கையே என் செய்தி என்ற அவரது மேற்கோளை கொண்ட 2021 காந்தி 5 பவுண்டு நாணயத்தை UK வெளியிட்டது. சேகரிப்பு மதிப்பு. இந்த நாணயங்கள் குறிப்பாக 1969 வெளியிடப்பட்டவை நாணய சேகரிப்பாளர்களால் மிகவும் விரும்பப்படும் அரிய நாணயங்களாக கருதப்படுகின்றன. காந்தி வரிசை. நாணயங்கள் மட்டுமல்லாமல் இந்திய ரூபாய் நோட்டுகளில் 1996 முதல் மகாத்மா காந்தியின் படம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நிலை மற்றும் நாணய குறியீட்டை பொறுத்து இந்த நாணயங்களை சேகரிப்பாளர்கள் பெரும்பாலும் ஒற்றை நாணயங்களுக்கு சுமார் $150 விற்கிறார்கள், பின்னர் தொகுப்புகளுக்கு அதிக அளவுகளுக்கு விற்கிறார்கள். இவை நாணய களங்கள் மற்றும் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் சந்தைகளில் எளிதாக கிடைக்கின்றன. இந்த நாணயங்கள் தேசப்பிதாவை கௌரவிக்கும் வகையில் வெளியிடப்பட்டன. இது 1969 அவரது பிறந்த நூற்றாண்டு விழா போன்ற முக்கிய மைல்கற்களை குறிக்கிறது.